கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2025 ஆகஸ்ட் மாதம் வசந்தகால ஏஜி சபை திண்டிவனத்திலிருந்து கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். வாசியங்கள் ஏசாயா 54ஆம் அதிகாரம் அந்த 10ஆம் வசனத்தில், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அற்புதமாக இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்துவாராக. நீங்கள் சில காரியங்களை மலை போல நம்பி இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மலை போல நம்பி இருந்தேனே, பர்வதம் போல எனக்கு பக்கபலமாக இருந்ததே என்று சில காரியங்களை குறித்து நீங்கள் எங்களை விட்டு விலகிவிட்டதே என்று நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஏசாப்பா சொல்கிறாரு, மலைகள் விலகினாலும் பரவாயில்ல, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் பரவாயில்ல, என் கிருபை உன்னை விட்டு விலகாதுங்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருக்குகிற கர்த்தர், உன்மேல மனதுருக்கமாக இருக்கிற கர்த்தர் தான் சொல்கிறாரு, ஒரு நாள் நான் உன்னை விட்டு விலக மாட்டேங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் காரியங்களை எதில் நமக்கு நிரந்தரம் அல்ல. அது நம்மளை கைவிட்டதே, இது என்னை கைவிட்டதுன்னு சொல்லி பல காரியங்களை கொண்டு வந்து சாத்தான் உங்களிடத்துல நிறுத்தி உங்களை மன வேதனைக்குள்ளே கொண்டு போகலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் தெளிவாக இருக்கணும். ஏசப்பா உங்களுக்கு சொல்கிறாரு, என் கிருபை உன்னை விட்டு விலகாதுங்கார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலே தாவீது ராஜாவை நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்னாடியே வாலிப வயசில் தேவன் அபிஷேகித்த அந்த சமயத்தில் சவுல் ராஜா தாவீதுக்கு விரோதமாக எழும்பி ஒரு அரசாங்கமே ஒரு தனிப்பட்ட ஒரு வாலிபனுக்கு விரோதமாக எழும்புது. உயிரை பணைய வைத்து காடுகளில் ஓடி தெரிகிறார். ஆனால் கர்த்தருடைய கரம் இருந்ததுனால தான் தாவீது அங்கே பாதுகாக்கப்பட்டார். அரசாங்கத்தை எதிர்க்க முடியுமா? முடியாது. தாவீதோடு கர்த்தர் இருந்தார்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தாவீதை விட்டு அவர் கிருபை ஒரு நாள் விலகலை. தாவீதை தேவன் அபிஷேகித்திருந்தார். கர்த்தர் உன்னையும் அபிஷேகித்திருக்கிறார். சகோதரி சகோதரா, ஆண்டவர் உங்களையும் அபிஷேகித்திருக்கிறார். அவர் கிருபை உங்கள் மேலே தான் இருக்குது. அல்லேலூயா. சாத்தான வார்த்தையை நம்பாதீங்க. ஆமாம், உலகத்து காரியம் இந்த மலையும் பருவத்தை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களோடு இருக்கிறார். அவங்க என்கிட்ட பேசலை, இவங்க என்கிட்ட பேசலை, என் உறவுக்காரங்களே எங்களை ஒரு முக்கியமாக எண்ணலைன்னு சொல்லி நீங்கள் கலங்கிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசப்பா சொல்கிறாரு, நான் உங்களை விட்டு விலகலை. ஆண்டவர் நம்மளோட இருந்தாலே போதும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் இன்னொரு சகோதரி நம்ம பார்க்குறோம். எஸ்தருடைய வாழ்க்கையை பாருங்கள். யூதர்களுக்கு விரோதமாய் அங்கே பெரிய ஒரு சதி நடக்கு. 127 நாடுகளில் வாழக்கூடிய யூதர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சாத்தானாலே ஒரு திட்டம் அங்கே தீட்டப்படுகிறது. ஆனால் எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணாங்க? 3 நாள் உபவாசம் பண்ணி கர்த்தரை சார்ந்து கொண்டாங்க. கர்த்தருடைய கிருபை அவங்க மேலே இருந்தது. உங்கள் பிரச்சனை மத்தியிலையும் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, மனிதர்களை அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். அல்லேலூயா. சாத்தானுடைய சதியை கர்த்தர் முறிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கிருபை எஸ்தரை விட்டும் விலகலை. ஆண்டவர் சொல்றாரு, எஸ்தரோடு தேவனுடைய கிருபை இருந்தது, தாவீதோடு தேவனுடைய கிருபை இருந்தது. அதே போல் இந்த மாதத்தில் உங்களோடு கூட கர்த்தருடைய கிருபை இருக்கும். அது ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது. ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு இது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று சொல்கிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவருக்கு பேரே சமாதான பிரபு. அல்லேலூயா. அதே நேரத்தில் யோவான் 14ஆம் அதிகாரம் 27 வாசிக்கிறோம், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு அவருடைய சமாதானத்தை உனக்குள்ளும் எனக்குள்ளும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல,
நீங்கள் கவலைப்படாமல் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் உபத்திரவங்களும் போராட்டங்களும் வந்தாலும் தேவன் கொடுத்த சமாதானம் என்றால் ஒரு நாளும் நம் கடவுள் விட்டு விலக மாட்டோம், உறுதியாக நிற்போம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருவர்களுக்குள்ளும் அவருடைய சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்லும்போது 4ஆம் அதிகாரத்தில் அங்கே நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 நீங்கள் கவலைப்படும் போது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். மனுஷனுக்கு இல்லை, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுகிறது நம்முடைய ஜெபம். அல்லேலூயா. ஜெபத்தை விடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனுக்கு ஜெபத்தில் தெரிவிக்கும் போது கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை காத்துக்கொள்ளும். அதே 4ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். என்னிடத்தில் கண்டதையும் கேட்டதையும் நீங்கள் பார்த்ததையும் செய்யுங்கள், அப்பொழுது தேவனே உங்களோடு கூட இருப்பார், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. நாம் அவருக்கு ஜெபிக்கும் பொழுது நாம் அவருக்குள்ளே நம்ம தேவ சமாதானம் அவருக்குள்ளே நம்மை காத்து கொள்ளுகிறது. அவருக்காக செயல்படும் போது அவரே நமக்குள் வந்து விடுகிறார். இயேசு உங்களோடு தான் இருக்கிறார். இயேசு அப்போ உங்களோடு இருக்கிறார். ஒரு நாள் உங்களை விட்டு விலகல. யோபை பார்த்து நண்பர்கள் ஆலோசனை சொல்ல தான் வந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கடவுளே உங்ககிட்ட இல்லை, நீ குற்றவாளி என்று சொல்லி அவர்களை வேதனைப்படுத்த தொடங்கினாங்க. ஆனால் யோபு ஒரு நாளும் கடவுளை அந்த வார்த்தைகளை நம்பவே இல்லை. யோபு சொன்னார், அந்நிய கண்ணல்ல என் கண்ணே அவரை காணும். தன்னோடு தேவன் இருக்கிறதை யோபு ஆழமாக உறுதியாக நம்பினார். இந்த உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு வந்த தேவன் உன்னோடு இல்லை என்று சொல்லி பல விதத்திலே சாத்தான் உங்களை போராட வரலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார். அவர் உன்னை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார், ஒருபோதும் உன்னை கைவிடவும் மாட்டார். அவர் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். பர்வதங்கள் நிலை பெயர்ந்துடும், உலகத்தின் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதன் நிலை பெயர்ந்துடும். ஆனால் தேவன் உன்னோடு பண்ணின உடன்படிக்கையாகி சமாதானம் நிலை பெயராமல் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய பிள்ளையா நீங்கள் இருந்தீங்கன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை சொல்லுகிற ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்று சொன்னால் சமாதானம் பண்ணணும். என்ன சமாதானம் பண்ணணும்? பஞ்சாயத்து பண்ணணுமா? யாருக்காவது பிரச்சனை பஞ்சாயத்து வரணும்? அது கிடையாது. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், நீங்கள் போய் வீட்டில் போன உடனே அங்கே சமாதானத்தை கூறுங்கள். அப்போ என்ன அர்த்தம்? சுவிசேஷத்தை சொல்லுங்கள். இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தினதை சொல்லுங்கள். இயேசு உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுங்கள். இயேசுவை ஒரு குடும்பத்திலே ஒரு நபரிடத்திலே கொண்டு போங்கள், அங்கே சமாதானம் வரும். ஆண்டவருக்காக செயல்படும் போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். சமாதானத்தின் சுவிசேஷத்தை சுமந்து போங்கள். ஆண்டவர் நமக்கு சமாதானம் கொடுக்கிறவர். சமாதானம் ஒரு நாளும் நிலை பெயராது என்று உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தின் கடைசி வரைக்கும் முடிய பறிந்து நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாக்கு பண்ணினார். யாருக்கு? அப்படி சுவிசேஷத்தை சுமந்து போகிற மக்களுக்கு தான். அல்லேலூயா. விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கடமை, ஆண்டவருக்காக செயல்படக்கூடிய கடமை உண்டு. கர்த்தருடைய பிள்ளையே, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், 3 வசனம் நினைக்கிறேன், சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். விசுவாச இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இந்த சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்காக இந்த மாதம் முழுவதும் யுத்தம் செய்து உங்கள் தேவை அற்புதமாய் சந்திப்பீராக. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா.
ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களுக்கு வரக்கூடிய வியாதியாக இருந்தாலும் போராட்டம் இருந்தாலும் ஏசப்பா கூட இருந்து உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். மலைகள் விலகட்டும், பர்வதங்கள் நிலை பெயரட்டும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் அல்லேலூயா விலகாமலும், அல்லேலூயா என் கிருபை உங்களை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தை உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர், உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர். ஆண்டவர் நம்ம மேலே மனதுருகிறார். மனிதர்கள் மனதுருக மாட்டாங்க. அல்லேலூயா. மனிதர்களுக்குள்ளே பலவித போராமைகளும் பலவித பிரச்சனைகளும் எல்லாம் வந்து மனிதனை கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம், மனிதனை நம்புவது வீண். கர்த்தர் ஒரு நாள் விலக மாட்டார். 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் என்னை அவர் தேடி வந்தார். நமக்காக சிலுவையிலே அவர் மரித்தார், அவர் இரத்தம் சிந்தினார், அவர் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ஒவ்வொருவரும் தகுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உன்மேல் மனதுருக்கம் உள்ள தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாலிபனை, மரித்த வாலிபனை கொண்டு வராங்க. தாயை அழுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ மனதுருகி அந்த பாடையை தொட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உடனே மரித்த வாலிபன் எழுந்து உட்காருது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம். அவர் நிச்சயமாக உன் கண்ணீரை துடைப்பார். யோவான் 11ஆம் அதிகாரத்திலேயும் மார்த்தாலும் மரியாலும் ஒரே காரியத்தை இயேசுவிடத்தில் சொல்லுகிறார்கள். என் சகோதரன் முன்னமே வந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று. ஆனால் மரியாள் சொல்லும் பொழுது இயேசு கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபிக்கிற நீ, இயேசுவிடத்தில் உன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற நீ, அவருக்கு உண்மையாக இருக்கிற நீ அழும் பொழுது அவரும் அழுவார். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் அவர் கிருபை உங்கள் மேல் தங்கி இருக்கும். அல்லேலூயா. அவர் சமாதானத்தை உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும். என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ கர்த்தர் அற்புதமாய் அதை ஆசீர்வதிப்பார். உங்கள் வியாதியை உன்னை விட்டு விலக்கினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றும் அற்புதம் செய்கிற தேவன்தான். ஊழியத்துக்கு வந்து 25 ஆண்டுகள் ஆகிறது. எத்தனையோ பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒருபோது என் தேவன் என்னை விட்டு விலகவில்லை. அல்லேலூயா. என்னை ஆசீர்வதிக்காமல் விடவில்லை. எல்லா போராட்டங்களிலும் அவர் கூட இருந்து என்னை அற்புதமாய் வழிநடத்தி வந்ததை நான் பார்த்திருக்கிறேன். இயேசு உங்களையும் கைவிட மாட்டார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே இந்த உம்முடைய வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, என்னென்ன வியாதியினாலே அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த வியாதியிலே கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுங்க. என் ஆண்டவரே, பரிசுத்த தேவனே, எந்தெந்த காரியத்திலே அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த காரியத்திலே விடுதலை இல்லாமல் இருக்கிறார்களோ, ஏசப்பா அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க ஐயா. விசேஷித்த ஒரு வல்லமை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வேலி எடுத்துக் கொள்ளுங்க. நீ அப்படியாய் செய்திருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆமீன்.